டைட்டில் கார்டு போட்ட உடனே ஒரு பயங்கரமான ஒரு விசில் சவுண்டு. ஆடியன்ஸ் கிடையாது, சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம். படம் முழுக்க சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் தான். அடிச்சு நவுத்தி எடுத்துட்டாப்ல. சூப்பராக இருந்துச்சு பிஜிஎம். இந்த படத்துக்கு எதுக்கு வந்து 3D போட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஒருவேளை தேட்டரில் வந்து யாரும் வீடியோ எடுத்து தேட்டர் பிரிண்ட் வந்து வெளியில் வந்து திருட்டி விசிடி மாதிரி ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. அதனால 3Dயில் போட்டோம்னா பிரில் அடிக்கும். அந்த பிரிண்ட் போட்டாலும் எவனும் பார்க்க மாட்டானுங்க, தேட்டருக்கு வந்துருவானுங்க அப்படின்ற ஆழ்ந்து யோசிச்சு அப்படி ஒரு சிந்தனையில வந்து இந்த படத்துக்கு வந்து 3D கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3D எஃபெக்ட்டுக்கு இந்த படத்துல வந்து ஒரு மூமெண்ட் கிடையாது. தண்டா சும்மா கண்ணாடி போட்டு பேருக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. 2Dயில் பார்த்துருந்தாலே இந்த படம் வந்து பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். நம்ம ரெபல் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சாதனைக்கு மேலே சாதனை வந்து படைச்சிக்கிட்டே இருக்காரு. இந்த படத்தில் அவர் படைச்ச சாதனை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் பாட்டு வரும். பாட்டு வரும்போது கடுப்பாகி எந்திரிச்சு வெளியே போகிற ஆட்களை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஃபைட் சீன் நடக்கும்போது டென்ஷன் ஆகி எந்திரிச்சு வெளியில் போயிட்டு திரும்ப உள்ள வருவாங்கல்ல, அந்த மூமெண்ட்லாம் வந்து இந்த படத்துல நான் தேட்டர்ல படம் பார்க்கும்போது நடந்துச்சு. அது ரெபல் ஸ்டாரே வந்து இந்த சாதனையெல்லாம் வந்து சாரும். அவருக்கு மட்டும் ஏன் வந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, ரெபல் ஸ்டாரை நம்பியே வந்து படம் போடுறதுக்கு இப்படிலாம் ஒரு ஆள் இருக்கும் பொழுது, என்னையும் நம்பி கண்டிப்பா யாராவது பணம் கொடுத்து ஒரு தொழில் பண்ணு அப்படி முன்னேறினா, ஏன்னா நீ ஒரு படமாவது எடு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படின்னு நான் நம்புறேன். அது நடக்கும். ஏன்னா ரெபல் ஸ்டார் வந்து எப்படிதான் அப்படிலாம் நம்புறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை அப்படின்னா எனக்கு இன்னொரு விஷயமும் தோணும். அவர் கடைசியா பண்ண 4 படத்தோட பட்ஜெட்ல 0.1% கொடுத்தா கூட நம்ம ஏதாவது ஒரு பொட்டி கடையோ கஃபையோ போட்டு கூட உட்காந்து செட்டில் ஆயிடலாம், அது முழு பொலவை பார்த்துட்டு போயிடலாம்டா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு கொட்டுறாங்க. உண்மையிலே வந்து ரெபல் ஸ்டாரை நம்பி இந்த படத்துல வந்து போட்டிருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து கடைசியா சலாருக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இதுலயும் நடந்திருக்கும். ஆனா அமிதாப் பச்சன் அவர்களோட ரோல் வந்து இதுல வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தனால கண்டிப்பா வந்து படத்தை வந்து காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். செம்மையா என்ஜாய் பண்ணேன். நம்ம ரெபல் ஸ்டாரும் வந்து அமிதாப் பச்சன் அவர்களும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண சீனை, கமல் சார் அவருடைய போர்ஷன் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னும் கொஞ்சம் இம்பாக்டா வந்து காட்டியிருந்திருக்கலாம். ஓகே, செகண்ட் பார்ட்ல கொண்டு வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு சினிமா செய்தி உண்மையாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். 20 நிமிஷம் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் வந்து படத்துல வந்து வந்துட்டு போயிட்டாரு. செகண்ட் பார்ட்ல தான் வந்து அந்த வில்லனுக்கான ரோல்ல வந்து பிளே பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் வந்து இதுலயும் வந்து காட்டியிருக்காங்க. இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து புரியல அப்படின்ற மாதிரி சில விஷயம் வந்து சொன்னாங்க. இந்த மகாபாரதம், அதுக்கப்புறம் கர்ணன் கேரக்டர், குந்தவை கேரக்டர், இந்த மாதிரியான புராண கதைகள் வரக்கூடிய கேரக்டர்ஸை நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த படம் வந்து புரியறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா வந்து புராணத்தை வந்து வரலாறா மாத்துறதுக்காக முயற்சி பண்றதா இன்னைக்கு சமகால அரசியல்ல நான் பார்க்கிற ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பாக்குறேன். அதுக்கு பெரிய உறுதுணையா இப்ப இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்கள், அதுக்கு சினிமாவும் வந்து ஒரு பெரிய மீடியமா, அதுக்கு பெரிய ஒரு பணத்தை போடக்கூடிய ஒரு தொகையுமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்ட சூழல் வந்து அதுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்படி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண போறோம், இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி கொண்டு போறோம் அப்படின்றத தாண்டி ஒரு புராணத்தை தூக்கிட்டு வந்து இதுதான் வந்து ஹிஸ்டரியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து கன்வே பண்றதெல்லாம் நம்மளை பார்த்தா வந்து ஊக்க மாதிரி தெரியுது போல. இந்த படத்துல வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்று சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. அது இப்ப வேணாம், காசு கொடுத்து பார்க்க வேணாம், ஓடிடியில் வந்த பொருள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குப்பா அப்படின்னு தோணும். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு திரும்ப போய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் செகண்ட் ஹாஃப்ல என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணும். இது மாதிரி பல மாயாஜாலங்கள் நிறைந்த, வித்தைகள் நிறைந்த, மல்டி ஸ்டார் கேஸ்ட் கொண்ட திரைப்படம் தான் இந்த கல்கி திரைப்படம். விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு பொழுதுபோக்கக்கூடிய திரைப்படமா அந்த கல்கி திரைப்படம் இருக்கும். நன்றி.